இது என்ன விலைண்ணே? இது கிழக்காவலை. கிழக்காவலை. என்ன கிழக்கான நகரே வந்திருக்கானே? எத்தனை மணிக்குண்ணே போனது? 3 மணிக்கு போனதுண்ணே. 3 மணிக்கா? இப்போ சீசன்னால் கிழக்கா நண்டுக்கு போகலாண்ணே? நண்டுக்கும் போவோம். நண்டு இப்போ படாதா ஒன்றும்? பாடும். இன்னைக்கு விட இன்னைக்கு விடலையா? எல்லாருக்கும் வணக்கம். தனுஷ்கோடியில் கிழக்காமலைக்கு போயிட்டு வந்து கழிச்ச மீன்களை வியாபாரிகிட்ட கொடுக்குறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஏராளமான சுற்றுலா பயணிகள் ராமேஸ்வரத்தில் குவியறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் தனுஷ்கோடி தாங்க. த லாஸ்ட் லேண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு வர்ணிக்கப்படுற தனுஷ்கோடி சுற்றுலாத்தலத்துக்கு மட்டும் இல்லை, மீன் பிடிக்குமே ரொம்ப சிறப்பான ஒரு இடம் தாங்க. தனுஷ்கோடியில் பிடிக்கப்படுற மீன்கள் எல்லாமே அலாதியான சுவையோடு இருக்கிறது காரணத்தினால தனுஷ்கோடி மீன்களுக்கு மார்க்கெட்டில் எப்போவுமே டிமாண்ட் கொஞ்சம் அதிகம் தாங்க. அதிகபட்சமான மக்கள் தங்காத தனுஷ்கோடியில் எப்படி மீன்பிடி தொழில் மட்டும் நடந்து வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிற கேள்வி நிறையா பேருக்குள்ள இருக்குது. இங்கே வந்து பிடிக்கிற மீனவர்கள் எல்லாம் பாதி தனுஷ்கோடியை சேர்ந்தவங்க, மீதி கரையூர் புதுரோடுன்னு பக்கத்தில் ராமேஸ்வரத்தில் வந்து மீன் பிடிச்சிட்டு திரும்ப வீடுகளை திரும்புகிறவங்க தாங்க. வணக்கண்ணே. இது என்ன விலைண்ணே? இது கிழக்காவலை. கிழக்காவலை. என்ன கிழக்கான நகரே வந்திருக்கானே? எத்தனை மணிக்குண்ணே போனது? 3 மணிக்கு போனதுண்ணே. 3 மணிக்கா? மொத்தமாக எவ்வளோ தானே மீன்? இப்போ சீசன்னால் கிழக்கா நண்டுக்கு போகலாண்ணே? நண்டுக்கும் போவோம். நண்டு இப்போ படாதா ஒன்றும்? பாடும். இன்னைக்கு விடலையா? என்னண்ணே? வேற போட்டு கிடக்கிது நண்டுக்கு. அங்கே கடல் மேலே வச்சே கழிச்சிருவீங்க அதிகபட்சம் என்னண்ணே? இப்போ வியாபாரி வெயிட்டிங்கில் இருக்கா? அவ்வளோ வாங்க. உங்களுக்கு ராமேஸ்வரம் தானே? தனுஷ்கோடியா? காலையில் மட்டும் தான் போகலாண்ணே இல்லை மதியத்துக்கு மேலே? காலையில் ஒரு டைம் தான். காலையில் 3 மணிக்கு எந்திரிச்சு 4 மீனவர்கள் வந்து இந்த தராத்தை எடுத்துகிட்டு மீன் வலைக்காக போயிருக்காங்க. கிழக்காமலைக்கு போய் வந்ததில் பார்த்தீங்கல்ல, அந்த ஒரு வட்டியில் ஒரு கால்வாசி கூட கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ இல்லை 1.5 கிலோ கிழக்கானும் மீதம் உள்ள ஒரு 1.5-2 கிலோ நகர தாங்க கிடக்கும். இவ்வளோ தாங்க இன்றைக்கி மொத்தமே. அதை வந்து இன்றைக்கி வாங்குறதுக்கு வியாபாரி வெயிட்டிங்கில் இருக்காங்க. எப்போவுமே தனுஷ்கோடி மற்ற இடங்கள் எல்லாத்துலேயும் பொறுத்த வரைக்கும் மீன் கழிச்சிட்டு வர்ற மீனவர்கள்ட்ட மீன்களையோ நண்டுகளையோ வாங்குறதுக்கு வியாபாரிகள் அந்தந்த இடங்களுக்கே வந்துடுவாங்க. சில நேரம் வராத காரணங்களில் இல்லை அப்படின்னா வர முடியல அப்படின்னா அவங்க மார்க்கெட்டுக்கு போய் அந்த மீன்களை கொடுக்கறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தாங்க இருக்கும். வெயிட்டிங்கில் இருக்கிற வியாபாரிகளுக்கு அந்த சரியான நேரம் தெரியுங்க. அதாவது இந்த வத்தை, இந்த வல்லம், இந்த தராத்து இந்த டயத்துக்கு தான் வரும். இந்த டயத்துக்கு போனால் அவங்கள்ட்ட உடனடியாக மீனை கலெக்ட் பண்ணிவிட்டு கிளம்பிடலாம். இல்லைனா கரையோரம் வந்த உடனேயே வலைகளை கழிச்ச உடனேயே வியாபாரிக்கு ஃபோன் அடிப்பாங்க. ஆனால் மற்ற ஊர்களை பொறுத்து இது சாத்தியம். தனுஷ்கோடியை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது தூர தொழில் வந்து வியாபாரிகள் வந்து
காத்திருந்து தாங்க மீன்களை எடுத்துகிட்டு போக முடியும். வந்திருந்த மீன்களில் கிழக்கையான மட்டும் தனியாக பிரித்து எடை போட்டு வியாபாரி கொண்டு வந்த வாளியில் தட்டியாச்சுங்க. இனி கொஞ்சம் நகரம் மட்டும்தான் இருக்குது. நகரையுமே அவர் வீட்டு கறிக்காக எடுத்துகிட்டு, அதாவது பொதுவாக மீனவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, வர்ற மீன்களை கொஞ்சம் மீன்களை மட்டும் தன் வீட்டு சமையலுக்காக ஒதுக்கிடுவாங்க. அப்படி மீன்களை தாங்க கொஞ்சம் ஒதுக்கிட்டு இருக்காரு. ஒதுக்கிட்டு மிச்ச மீன்களை எடை போட்டு அதுக்கான பணத்தை வாங்கிக்கிடுவாங்க. என்னதான் அதிகாலையிலே போய் வலை விட்டு மீன் பிடிச்சிட்டு வந்தாலும் மீனவர்களுக்கான அன்றாட வருமானம் என்றைக்குமே கிடைக்கிறது இல்லைங்க. நீங்கள் பார்த்து மீன்களை வச்சு நீங்கள் கணக்கிட்டுக்கலாம். நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடலில் கிடைக்கிற சங்கு, முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம். www.peppyfishing.com